எம்எஸ் அம்மாவுக்கு பின்னாடி ராதாம்மா தான் பாடுவாங்க, கௌரி ராமநாராயண் பாடியிருக்காங்க. நாபிலேருந்து அவங்க வாய்ஸில் என்ன கொடுக்குறாங்களோ அதே ஃபீலு எனக்கு வந்துடும். அவங்க கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன மாரியே பண்ணுறியே நீ அந்த பாட்டில். நிறைய ராகத்தில் வந்து எம்எஸ் அம்மா எனக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர் எழுதினதுக்கும் இந்த அம்மா பாடினதுக்கும் அப்படியே கண்ணு முன்னாடி கிருஷ்ணர் கொண்டு நிறுத்துற மாதிரியே இருக்கும். என்னைக்காச்சும் உங்களுக்கு எம்எஸ் அம்மா வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி பயங்கரமா இருந்துச்சு, இது நான் மெய் மறந்து ரொம்ப ரசிச்சேன்னு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லிருப்பாங்கல்ல? அதை கேட்காதீங்க. சஸ்டெயின் பண்ணுவேன். அப்ப சஹானா வாசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அவங்களோட கூட இருந்து அவங்களுக்கு தலையெல்லாம் கோதி விட்டா ரொம்ப பிடிக்கும். அப்படியே இப்படி 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 பண்ணி விட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் போய் தலையை அப்படி இப்படி இப்படி பண்ணி விடுவேன், கையை தொடவி கொடுத்து இந்த மாதிரிலாம் ரொம்ப பக்கத்துலேயே இருந்து எல்லாம் பண்ணி. சீக்கா பொடி தான் போடுவாங்க, ஷாம்பூலாம் போட மாட்டாங்க. நகத்துக்கு வந்து இந்த ப்ரஷ்ஷு ஒன்று ஸ்பெஷலாக வச்சுருப்பா. அண்டு பல்லுக்கு அந்த காலத்துலேயே வந்து இந்த இப்போ தானே எலக்ட்ரிக் ப்ரஷ் எல்லாம் வருது, அந்த காலத்துலேயே அவங்க கிட்டக்க அது உண்டு. எலக்ட்ரிக் ப்ரஷ்லாம் வச்சுருந்தாங்களா? ஏன்னா எம்எஸ் அம்மா இது பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் இருக்கும்ல. கல்யாணம் நிச்சயம் ஆன உடனே அவ்வளோதான் போச்சு. நேர்வகடு எடுத்து மையெல்லாம் கண்ணில் இட்டு விட்டு இங்கே வந்து பொட்டை பெருசாக இட்டு விட்டு. அவங்களுக்கு பர்ஃப்யூம் லவர், வாசனை திரவியம் ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் அவங்க தலையில் மல்லிப்பூ இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் விசாலம்னு இருப்பா. அவங்க தான் எல்லாமே அவங்களுக்கு கூடவே இருந்து ஷேடோ மாதிரி. அவங்க பீரோவை யாருக்கும் ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டாங்க, நான் பார்த்ததே இல்லை. Let's go holidays. Travel beyond boundaries. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க ரெண்டு பேரோட ஒரு பாண்டிங் பத்தி சொல்லுங்க, உங்களுக்கும் எம்எஸ் அம்மாக்குள்ள பாண்டிங். அது வெளியிலேயே சொல்ல முடியாது, ஒரு கண்ணு பார்த்தா பேசிக்கும் அந்த மாதிரி. ஓகே. தம்புரா போடுறச்சே வந்து அப்படியே நான் உன்னிப்பா, நீங்கள் கூட நிறைய டிவி ஷோஸ்லாம் நான் கூட பாட மாட்டேன், அம்மா தான் பாடுவாங்க. எம்எஸ் அம்மாவுக்கு பின்னாடி ராதாம்மா தான் பாடுவாங்க, கௌரி ராமநாராயண் பாடியிருக்காங்க, இவர் விஜயா சித்தி விஜயராஜேந்திரன் அவங்க பாடியிருக்காங்க. பட் நான் வந்து அதை கேட்டுன்னு இருப்பேன், நான் பாடலாம் மாட்டேன், எனக்கு வாய்ஸ் அவ்வளவு இதுவாக இருக்காது. பட் ஞானத்தோடு இருக்கிறதுனால அந்த ஒரு ஒரு சங்கதிகள்லாம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை எனக்கு இயற்கையிலேயே வந்தது. ஸோ அதை வந்து ஷீ லவ்ட் இட் ஸோ மச். அதாவது ஒன்று நன்னா இது பண்ணோன்னு இப்படி பார்ப்பாங்க, ஸ்டேஜ்லேயே அது இந்த கெமிஸ்ட்ரி நடக்கும், அது வெளியே சொல்ல முடியாதே. அப்படியா? இல்லை சொல்லலாம், க்யூட்டாக இருக்கே இந்த கெமிஸ்ட்ரி, நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கே. அது சரி. அப்போது ஒரு கச்சேரியில் வந்து நான் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு வீட்டு கல்யாணத்தில் நான் வாசிக்க முடியுமா நேர்ந்துருந்தது. நான் அப்போது வாசிக்கும்போது ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து ஃபுல்லாக கச்சேரி கேட்டாங்க. இப்படி நான் என்னெல்லாம் அவங்கள மாதிரி இமோட் பண்ணுறேனோ ஃப்ளூட்டில், நான் இது பெருமைக்கே சொல்லலை, அவங்களோட கூட இருந்து இந்த இடத்துல இந்த வால்யூம் இப்படி குறைக்கணும், இந்த வால்யூம் ஏற்றணும், இந்த மாதிரி பண்ணணுங்கிறது என்ன அறியாமல் என் உடம்புல லாங்குவேஜாக அது வந்து ஃப்ளூட் வழியாக வெளியில் வச்ச. அப்போது வந்து அவங்க கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன மாரியே பண்ணுறியே நீ அந்த பாட்டில், ஒவ்வொரு பாட்டுலேயும் நான் என்ன பண்ணுறேனோ அதேமாரி பண்ணுறியேன்னு. இது வந்து நிறைய பேர் கேட்டாங்கனாக்கா இது வந்து நான் பெருமைக்கு சொல்கிறேன் பீத்திக்கிறேங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. அது நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அந்த இப்போது ஒரு ஒரு பாட்டுலேயும் இப்போது காற்றினிலே எடுத்தேன்னா கூட 3வது ஸ்டான்ஸால் என் சொல்வேன் அந்த அந்த வரைச்சே அது இப்படி பேட்டி இப்படி வரும். ஸோ அந்த உடம்புலேயே அவங்க நாபிலேருந்து அவங்க வாய்ஸில் என்ன கொடுக்குறாங்களோ அதே ஃபீலு எனக்கு வந்துடும். எனக்கு அது வேணும்னுட்டு நான் காப்பி அடிக்க மாட்டேன். அதேமாரி அந்த ஸ்வரஸ்தானத்தில் அப்படி நிற்பாங்க. அந்த ஸ்வரஸ்தானம் எப்படி நிற்கிறது அப்படின்னு கேட்ட உடனே ஒரு நாள் சிரித்தாங்க. நான் ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்டேன், நீங்கள் எப்படி இவ்வளவு ஒரு ஒரு ஸ்வரமும் இவ்வளோ பளிச்சுன்னு அந்த அந்த பிளேஸில் இது பண்ணுறல.
அப்போ சிரிச்சாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதி பாக்ஸை போட்டுட்டு ஒரு சுரமாக பாடி காமிச்சாங்க, ஸ்ட்ரெயிட்டாக பாடி காமிச்சாங்க. அப்போ தான் நினச்சிட்டேன். ஸோ ஒரு ஃப்ரீக்குவன்சி அந்த சேர்க்கும்போது அது நம்ம உடம்ப வந்து ஒரு கூஸ் பம்ப் கொடுக்கறது, மயிர்கூச்சல் வருது. இப்போது எம்எஸ் அம்மாவோட அந்த சென்சிட்டிவிட்டி, ஸ்வரஸ்தானம் அதெல்லாம் வந்து நான் புரிஞ்சின்றதை வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு அது எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டேன் இல்லையா. அதை ஒட்டி நான் இன்னொரு இன்சிடெண்ட் சொல்ல வரேன். என்னென்னா, கல்யாணம் ஆன உடனே என்னோடய ஃபர்ஸ்ட்டு பர்த்டே ஜூனில் ஆச்சு, ஆகஸ்ட்டில் டேட் ஆஃப் பர்த் வருது. ஸோ அப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் மாமியார் 2 பேரும் சேர்ந்து எனக்கு என்ன டிசைட் பண்ணான்னா, எலக்ட்ரானிக் ரேடலில் தம்புரா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேடலில் தம்புரா வாங்கி கொடுத்த உடனே இவங்க சொன்ன டெக்னிக்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஃப்டர் 10 o'clock எல்லாம் கிச்சன்லாம் க்ளோஸ் ஆன உடனே கிச்சனுக்கு போயிடுவேன். யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு, அங்கே அக்கோஸ்டிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அங்கே போய் இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் நோட்ஸ் அப்படி பிடிச்சி அந்த எனக்கும் அந்த ஸ்ருதிக்கும் அப்படி ஒரு அலைன் பண்ணுற மாதிரி இருந்து அப்படியாக நான் வந்து அதை மாஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து எப்போ யூஸ் ஆகுதுனாக்கா, நிறைய ராகத்தில் வந்து எம்எஸ் அம்மா எனக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கல்யாணியில் வந்து ரிஷபத்தை ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கணும். அதாவது அவங்க வந்து சொல்லாமல் செய்கிறத வந்து நான் அப்சர்வேஷனில் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மாதிரி அவங்க மாடுலேஷன் எப்போ கொடுப்பாங்க, எந்த பாட்டில் எவ்வளோ வால்யூம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்பாற்பட்டு, அதாவது லிரிக்ஸ் அண்டு தாளம் அண்டு இந்த ஸ்கேல் இதெல்லாம் அப்பாற்பட்டு அவங்களுக்கு அந்த எமோட் பண்ணுற ஒரு எபிலிட்டி நேச்சுரலாக இருந்ததுனால தான் இன்றைக்கி அது நம்மளை ஈர்க்கிறது அந்த சங்கீதம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காற்று நிலையில் வரும்போதே அந்த அந்த பாட்டில் அப்படியே ஐ வில் கெட் லாஸ்ட், பிகாஸ் இட்ஸ் நாட் த கிருஷ்ணாஸ் அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு இல்லை, அந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர் எழுதினதுக்கும் இந்த அம்மா பாடினதுக்கும் அப்படியே கண்ணு முன்னாடி கிருஷ்ணர் கொண்டு நிறுத்துகிற மாதிரியே இருக்கும். அவரோட மியூசிக்கில் எப்படி நேச்சர் வந்து அதில் இது பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கண்ணு முன்னாடி பிக்சர் ஓடும். நீங்கள் அவ்வளோ மெய் மறந்து அதை கேட்குறது இது வந்து நான் பெருமைக்கே சொல்லலை, இது ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஏற்படுற உணர்வு தான். அதெல்லாம் சில பாட்டுகள் வாசிக்கும்போது சில உணர்வுகள் ஏற்படும். அந்த மாதிரி சில இந்த பாட்டில் எனக்கு அப்படி தான் நான் இதை ஆசைப்பட்டு கற்றுனேன். அந்த பாட்டு எங்களுக்காக வாசித்து காட்ட முடியுமாம்மா? ஓகே, அந்த 3rd ஸ்டான்ஸா மட்டும் வாசிக்கிறேன். சுனை வண்டுடன் சோலை அவ்வளோதான் பேசும், அப்படி ஏறாது. ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு வாய்ஸில் எக்கச்சக்க கண்ட்ரோல், அது இயற்கையிலேயே அவங்களோட ஒரு கடவுள் கொடுத்த வரம். அதனால தான் நம்மளை வந்து அது இது பண்ணுறது, அந்த வால்யூம், அந்த ஸ்வரஸ்தானம். ஸோ ஒவ்வொன்றும் நான் வந்து சஸ்டெயின் பண்ணுவேன். ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அது மாதிரி. ஸோ அந்த ஒரு துல்லியமாக நம்ம பண்ணும்போது, சென்சிட்டிவாக இருக்கும்போது அதோட அவுட்புட்டே தனி. ஸோ இப்போ 3rd ஸ்டான்ஸா அதே மாதிரி நீலா மலர்ந்து, அதாவது மூன், ஃபுல் மூனு,
பயங்கரமா இருந்துச்சு. நம்ம இந்த ரியல் கூஸ் பம்ப்ஸ் இருக்குல்ல அந்த மொமெண்ட் ஒரு செகண்ட் வந்து எங்கேயோ லாஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு நீங்க வாசிக்கிறப்போ. நானே லூஸ் ஆயிடுவேன். லூஸ்னா என்ன மறந்து நிஜமா அந்த மியூசிக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. நீங்க வாசிக்கிறப்போ ஒரு செகண்ட் எல்லாம் அந்த வைப்ஸ் தான் எல்லாரையும் வந்து நம்மள எல்லாம் மறக்க வச்சு விடுறது. அதே மாதிரி ஒரு ஒரு ராகத்துல இப்போ அந்த வால்யூம் சங்கராபரணத்தில் எடுத்தானாக்கா அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படி காம்போதி எடுத்தானாக்கா. ஸோ இது வந்து இது காமன் ஃபேக்டர் என்னென்னு எங்கள் அம்மாவும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த அந்த வால்யூம் இப்படி பேட்டு இப்படி வந்து இப்படி தின்னா திக்காயி அந்த அதில் ஒரு எமோட் பண்ணுறதுல ஒரு இது இருக்குது. அதே மாதிரி சில சமயம் வந்து இப்போ சஹானா வாசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அப்படி வாசிக்கிறச்சே உங்களுக்கு அந்த சஹனாக்குள்ளே நம்ம போயிடுவோம். இதையே ஃப்ளாட்டாக வாசிச்சோன்னாக்கா ஸோ வித்தியாசம் தெரியறது இல்லையா உங்களுக்கு? ஸோ நம்ம வந்து சின்ன குழந்தை எடுத்து கொஞ்சிற மாதிரி நம்ம வந்து சங்கீதத்தை அவ்வளோ ரசிச்சு பண்றீங்க. சங்கீதத்தையே அப்படியே குழந்தை மாதிரி எடுத்து கொஞ்சணும். ஒவ்வொரு ராகத்தில் ஒரு ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு ஒரு ஸ்வரத்தில் ஒரு ஒரு வால்யூம் இருக்குது, ஒரு ஒரு இதெல்லாமா சேர்த்து போட்டு தான் ஒரு பாட்டு வாசிக்கும் போது இந்த எமோட் பண்ணிருச்சே அது வந்து ஒரு தனி ஃபீலிங் கொடுக்கும். என்னைக்காச்சும் உங்களுக்கு எம்எஸ் அம்மா வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி பயங்கரமா இருந்துச்சு, இது நான் மெய் மறந்து ரொம்ப ரசிச்சேன்னு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்கல்ல? அதை கேட்காதீங்க, ப்ராக்டிஸ் பண்ண வருவாங்கல்ல. ஒரு தடவை நாங்கள் வந்து சுவாதி திருநாள் உற்சவத்துக்காக ஃபுல் கச்சேரி ட்ரிவாண்ட்ரத்தில் ரேடியோ ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு ஃபெஸ்டிவலில். அது வந்து ஒரு ஃபுல் 2 hour கான்சர்ட். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், என் ரூமில் வந்து பகவாத்தியத்தை கூப்பிட்டு மிருதங்கம் எல்லாரும் வந்து பாட்டெல்லாம் வாசிச்சிருந்தேன். இவங்க பாடின பாட்டு தான் அஃப்கோர்ஸ், நிறையா இவங்க சுவாதி திருநாள் பாடினதை மாமியார் சொல்லி கொடுத்து அதெல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா வாசின்னு வரும்போது இவங்க வெளியிலேருந்து எல்லாம் கேட்டிருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரியாது. மத்தியான வேளையில் இவங்க ப்ராக்டிஸ்க்கு வந்திருக்காங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போல இருக்குது. நாங்கள் போய் கதவை சாத்தினது தான், ஏன்னா வெளியில் வந்துருப்பது என்ன அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வீடு பெருசாக இருந்ததுனால அப்படி கிளாஷ் ஆகாது. பட் இருந்தால் கூட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து வி வேர் ஃபுல்லி என்க்ராஸ்ட் இன் ப்ராக்டிஸ் இல்லையா, அதனால் நான் எல்லாம் வாசித்து முடிச்ச அப்புறமா அந்த வெளியில் வந்த உடனே டைனிங் டேபிளில் சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபிலாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு, நீ வந்து இந்த கல்யாணியில் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ரிஷபத்தை ஆட்டக்கூடாது, பங்கஜல் வச்சனால அப்போ வந்து அது மாதிரி பண்ணாத. அப்புறம் வந்து போகீந்திர சாயனமில் இன்னும் கொஞ்சம் பஞ்ச் வேணும் அந்த சரணத்தில் வாசிக்கும் போது. அப்புறம் வந்து இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், பட் ஓவராலாக நல்லா இருக்குது, நீ வந்து நல்லா கற்றுன்னு நல்லா வாசிக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அப்படி எனக்கு ஷாக் ஆகிட்டேன் நான். இவ்வளோ கேட்டிங்களா? அப்போ நான் வாசிச்சது அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு? அப்போ கேட்டல நீங்கள் ஃபுல்லா அப்படின்னு ரொம்ப வந்து ஆமாம் பின்ன கேட்காம அப்படின்னு சொன்னான். ஏன்னா எடுத்த உடனே அவங்க வாசிக்கிற பாடுற பாகி ஸ்ரீபத்தே இதுதான் ஹம்சத்வனியில். அப்புறம் ஸ்மரசதா மானச 2-3 பாட்டு போட்டு பிலஹரியில் அவங்க பாடுவாங்க நிறையா. அப்புறம் போகீந்திர சாயனம், அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பட் பங்கஜலோச்சனை. ஸோ அந்த 2 hours நான் ஒன்லி சுவாதி திருநாள் ஓட்டணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வாசிக்கும்போது ஒரு ராதர் அவங்கக்கிட்டேருந்து தெரிஞ்சுன்றதை நான் வாசிக்கும்போது அவங்க வந்து இன்னும் பெட்டராக ரிலேட் பண்ணுவாங்கல்ல.
கரெக்டா இதுல இது இப்படி இருக்கணும், இது கொஞ்சம் கம்மி இந்த பண்ணணும், அதெல்லாம் சங்கதி பார்த்து வந்து கொஞ்சம் பார்த்து வாசி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே ஆயிடுச்சு. ஐயோ இவ்வளவு நேரம் கேட்டீங்களா என்ன ரேடியோ வாசிச்சது? ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா கேட்பாங்க. ம். நீங்க ரேடியோ பண்ற எல்லாமே கேட்பாங்க. ஆமா, நான் மட்டும் பண்றது இல்ல. ராத்திரி ஒரு சின்ன பாக்கெட் ரேடியோ வச்சுட்டு யாரெல்லாம் வாசிக்கிறாளோ பாடுறாளோ எல்லாத்தையும் கேட்டு மறுநாளைக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் எல்லாருக்கும் அப்ரிஷியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி என்னோடதும் கேட்பாங்க. எங்கள் அம்மாவோடதெல்லாம் நிறைய அவங்க கல்கி கார்டன்ஸில் வாசிச்சிருக்காங்களே அம்மாலாம். இன்ஃபேக்ட் எங்கள் அக்கா கல்யாணத்துக்குலாம் அவங்க வந்திருக்காங்க. எங்களுக்கு அப்போ தெரியவே தெரியாது. ஐ மீன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டு தெரியும், ஆஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங், ஆஸ் அ கிரேட் பர்சனாலிட்டி தெரியும். பட் இந்த மாதிரி க்ளோஸாலாம் ஆகும்னு கூட தெரியாது. உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அவங்க கையால வாங்குனீங்க. ஆனா நம்ம அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு மெம்பராகவும் இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணுவோம், அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க? சான்ஸே இல்லை. அவங்களோட கூட இருந்து அவங்களுக்கு தலையெல்லாம் கோதி விட்டா ரொம்ப பிடிக்கும். அப்படியே இப்படி 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 பண்ணி விட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் போய் தலையை அப்படி இப்படி இப்படி பண்ணி விடுவேன், தலை வாருவேன். அப்புறம் வந்து அவங்க சாதாரணமாக காட்ட மாட்டாங்க, நான் வாரி விடுறேன்னு சொல்லிட்டு தலையெல்லாம் வாரி விட்டுருக்கேன். அதேமாதிரி காலை வந்து அப்படியே ஃபீட்டை பிடிச்சி பிடிச்சி விட்டானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப கூடவே படுத்துட்டு இந்த மாதிரி தலையெல்லாம் இப்படி இப்படி பண்ணி விட்டு, ஸோ இதெல்லாம் வந்து கையை தடவி கொடுத்து இந்த மாதிரிலாம் ரொம்ப பக்கத்துலேயே இருந்து எல்லாம் பண்ணி என்ன ரொம்ப பிடிக்கும். பயங்கர பெட்டு போலையே நீங்க அவங்களுக்கு. ஆக்சுவலி அவங்களோட ஸ்கின் கேரே வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப கியூரியஸாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ 1008 பொருள் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்துல அவங்க ஸ்கின் அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க, அவ்வளோ க்ளீனாக ரொம்ப கிளியராக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, அதில் நீங்கள் ஃபாலோ பண்ண டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் எங்களுக்கு. சீக்ரெட்டுன்னு ஒன்றும் பிரமாதமாக இல்லை. ம். தலைக்கு வந்து சாதாரண எண்ணெய் தான் போடுவாங்க. அண்ட் பிரைட் கோம்பு இருக்கு இல்லையா, பிரைட் பிராண்டு ஆமா பிஆர்ஐடி, ஆமா ஆமா ஆமா. அதில் ஒரு பர்டிகுலர் கிராப் சீப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களால சேர்ந்து நானும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு வீடு வேறு எதுவும் கிடையாது. ஸோ அந்த கோம்பு வச்சு தான் அவங்க தலையை வாரிப்பாங்க. வாரிட்டு அதை கொண்ட ஷேப் வர வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ஸோ தலைமுடியை அப்படி பார்த்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சீக்கா பொடி தான் போடுவாங்க, ஷாம்பூலாம் போட மாட்டாங்க. தலையை தொட்டானா கையில் எண்ணெய் பிசுக்கு டெய்லி எண்ணெய் போடுவாங்க. ஏன்னா அந்த கேர்லி ஹேர் இல்லையா, ஸோ அது வந்து இப்படி நிற்கும். அதை வந்து அதை படிய வச்சு அப்புறம் அந்த கொண்டை போட்டுப்பாங்க. நைட்டு வந்து அதை பின்னி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ கையை தொட்டால் எண்ணெய் பிசுக்கு வருது இல்லை, அதுக்காக இப்போல்லாம் அது கிடையாது. அரப்பு பொடின்னு கிடைக்கும் தெரியுமா, முன்னாடி அரப்பு பொடி. ப்ரௌன் கலரில் பொடி இருக்கும். சோப்பு நட் பவுட்ரு அது வேறு ப்ராசஸில், அரப்பு பொடி கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும். இப்போ வந்து இந்த இதெல்லாம் போட்டு இந்த பூந்தி கொட்டையெல்லாம் போட்டு சாஃப்டாக எடுத்து இல்லையா, அது மாதிரிலாம் கிடையாது. இப்போது கொஞ்சம் கொரப்பாக இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை தனியாக ஒரு பொட்டிக்குள்ளே வச்சுருப்பா, சின்ன பாக்ஸில். பாத்ரூமுக்கு போனால் சின்ன பிளாஸ்டிக் பேசின் இருக்கும், அதில் போட்டு அது கையெல்லாம் நல்லா அலம்பி அந்த மாதிரி கையை அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த நகத்துக்கு வந்து இந்த ப்ரஷ்ஷு ஒன்று ஸ்பெஷலாக வச்சுருப்பா. நகத்துக்கு இடுக்கலெல்லாம் அந்த எதுவுமே இருக்கக்கூடாது பார்ட்டிகல்ஸ். இந்த நகம்லாம் ரொம்ப இந்த இதெல்லாம் டெட் ஸ்கின்லாம் வந்தால் இப்படி இப்படிலாம் பண்ணி நகத்தை ரொம்ப நீட்டாக வச்சுப்பா. அண்டு பல்லுக்கு அந்த காலத்துலேயே வந்து இந்த இப்போ தானே எலக்ட்ரிக் ப்ரஷ் எல்லாம் வருது, அந்த காலத்துலேயே அவங்க கிட்டக்க அது உண்டு. எலக்ட்ரிக் ப்ரஷ்லாம் வச்சுருந்தாங்களா? இந்த ஏன்னா அவங்களுக்கு கேப்ஸ் ஜாஸ்தி இல்லையா, அவங்களுக்கு சிரிச்சாலே தெரியுமே. ஸோ அந்த கேப்ஸ்க்குள்ளே மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஆஃப்டர் எவ்ரி மீல் நல்லா கேர் எடுத்துப்பாங்க. அதேமாரி ஸ்கின்னுன்னு பார்த்தோன்னாக்கா நைட்டு வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா தேய்ச்சிருப்பாங்க. அந்த மஞ்சள் நம்ம நார்மல் மஞ்சள் அந்த கஸ்தூரி மஞ்சள் அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் மாய்ஸ்சரைசர்லாம் அப்படிலாம் ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. கச்சேரிக்கு போகிறச்சே வந்து இந்த மேக்ஸ் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, இந்த மேக்ஸ் ஃபேக்டர் வந்து வாட்டர் பேஸ்டு, அது போட்டு இந்த ஸ்பாஞ்சை போட்டு போடுவாங்க, மேலே காம்பேக்ட் பவுடர் போடுவாங்க. அந்த பொட்டு எடுக்கும்போது லிப்ஸ்டிக்கு இருக்கு இல்லையா, அதை பேஸாக வச்சுட்டு அந்த வீட்டுக்கு ஒரு கலர் குங்குமம் ஹைதராபாத்லேருந்து வரும் அந்த மைதா மாவில், அந்த கலரு வந்து அதில் வண்டு வராது, அது
ஒரு மாதிரி இந்த பெங்காலி இந்த ரெட்டு இருக்குமே, மிளகாப்பிழை ரெட்டு. அது கச்சேரிக்கு வந்து பெரியவா கொடுத்த குங்குமம், அது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும், அதுதான் வச்சுப்பாங்க. அண்ட் விபூதி அஃப்கோர்ஸ் சாய்பாபாவோட விபூதி இதெல்லாம். அண்ட் இந்த கருப்பு வந்து பண்டரிப்பூர் விபூதி, அந்த இதுலேருந்து பாண்டுரங்கரோடது, அதுதான் வச்சுப்பாங்க. நான் கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறமா கண்ணுக்கு மேபி லைன் பென்சில், சும்மா அந்த இது மைக்கு பதிலாக நெத்தியில் அந்த கொஞ்சோண்டு அந்த ஐப்ரோஸுக்கு மேபி லைன் பென்சிலை எடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த நான் ரொம்ப க்ளோஸாக நோட் பண்ணினதில் தெரிஞ்சுட்டேன். இப்போ நம்ம பவுடர் போட்டுக்கிறோம்ல, ஐலாஷஸ்க்கெல்லாம் வந்து வெள்ளை வெள்ளையாக வரும்ல நம்ம பவுடர் போடுறதுனால. ஆமாம், அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு சின்ன குங்குமச்சிமிழில் பஞ்சத்தை வச்சு வச்சுப்பாங்க, எண்ணெயில், பஞ்சில் எண்ணெய். இப்போ வீணை வயலின் வாசிக்கிறவெல்லாம் வச்சுப்பாங்களே அந்த மாதிரி அதை வந்து எடுத்து கடைசியில் அப்படி இப்படி பண்ணிப்பாங்க ஐப்ரோஸ் இங்கேயா, ஐலாஷஸ்க்கு. ஸோ தட் அது வந்து இந்த பவுடர் இருக்காது அப்படின்னு. நல்லா இருக்கே, இது எங்களுக்கு யாருக்குமே தெரியும். இந்த டிப் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கே. நீங்க இந்த பொட்டுமே அவங்களை இன்ஸ்பயர் பண்ணி வச்ச விட்டு தானே? அது எங்கள் மாமியாரோட பழக்கம் அப்படியே வந்துட்டு. மாமியார் அதே தானே, என் மாமியார், சித்தி, விஜய சித்தி, அப்புறம் அவங்க வீட்டில் எல்லா லேடிஸும் இதே மாதிரி தான் பொட்டு. இங்கேயும் வச்சிருக்கீங்களே நடுவுல? அது வந்து அது சும்மா இங்க வச்சுட்டு வைக்கிறது அப்படிதானா பழக்கம்? இந்த விபூதி எல்லாம் இப்படி போட்டுப்போமா, அந்த மாதிரி அது அப்படியே வந்துருத்து. இன்னமும் நீங்களும் வந்து அந்த மாதிரி போட்டு தான் கைதான் ஆஷா வச்சு வைப்பேன் நான். ஒன்றும் இது கிடையாது, சும்மா இப்படியே எடுத்து வச்சிருவாங்க. ஆனால் அழகாக ரவுண்டாக வச்சுருக்கீங்களே. அது பழக்கத்தில் வந்துருச்சு. எத்தனை வருஷமாக வச்சுட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 35 வயசு. முதல்லலாம் ஸ்டிக்கர் வச்சுருந்தேன். அவங்க வந்து நான் இங்கே தான் போட்டு வச்சுப்பேன் கருப்பில், கல்யாணத்துக்கு முன்னாடிலாம். குட்டி இல்லை, கருப்பில் சின்னதாக இங்கே வச்சுருப்பேன். கோணவங்கிட்டு தான் எடுப்பேன். கல்யாணம் நிச்சயம் ஆன உடனே அவ்வளோதான் போச்சு. என்னை மாமியார் மாற்றி விட்டாங்க. நேர்வகடை எடுத்து மையெல்லாம் கண்ணில் எட்டு விட்டு இங்கே வந்து பொட்டை பெருசாக எட்டு விட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே இது எதிரி, இது வேஷமாக இருக்கு, மாலாவா இது அப்படின்ட்டாங்களா எல்லாரும்? அதாவது ஐ குடன்ட் அக்செப்ட் மை செல்ஃப் அஸ். எஸ். ஸோ அவ்வளோ வருஷம் ஒரு பழக்கம் இருந்திருக்குல்ல, நீங்கள் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் ஒன்று இருக்கும். அது 22.5 years வரைக்கும் ஓணவகடை எடுத்த உடனே நேர்வகடை எடுத்த உடனே இந்த ஒரு பக்கம் பஃப்டப்பாக இருக்கும், படைச்சிட்டு இருக்கும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரைச்சி காத்தால எங்கள் பிரதர் வந்து ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போது காத்தால ட்ராப் பண்ணிவிட்டு மத்தியானம் ஐஷன் வந்துடுவார். ஸோ அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு 3 to 4 hours இங்கே வாடி இப்படின்னு சொல்லிட்டு சீப்பால் தலையை வாரி விட்டு ஃபுல்லாக பின்னி விட்டு டைட்டாக இங்கேருந்து பின்னி விடுவா, டைட்டாக பின்னி விட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டிக்கரெல்லாம் எடுத்துட்டு இது இங்கே வச்ச உடனே எனக்கு என் மூஞ்சியை பார்க்குறது பிடிக்காது. கண்ணில் மையெல்லாம் இட்டு விட்டு மையெல்லாம் வழிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து அது கல்யாணம் ஆன உடனே ஃபஸ்ட்டு நான் மூக்கு குத்திக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். நான் கிட்டத்தட்ட டிசம்பர் ஓட்டிட்டேன், ஜனவரி ஓட்டிட்டேன், பிப்ரவரி ஓட்டிட்டேன், மார்ச் ஓட்டிட்டேன், மார்ச் பாதி வரைக்கும் ஓட்டிட்டேன். ஜூனில் அந்த கல்யாணம். ஒரு நாளைக்கு செம்மத்தியாக ஃபீல் பண்ணி சொன்னாங்க, குத்திக்க போறியா இல்லையா அப்படின்னுட்டு. ஐயோ கோல்டு வந்தாலாம் எனக்கு பிடிக்காதே, எனக்கு வேண்டாம், விட்டுருங்கோளேன்னு, என்னோட பேசாத அப்படின்னாங்க. எனக்கு நீ மூக்கு குத்திக்கணும்னு ஆசையாக இருக்கிறச்சே நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னுட்டு எனக்கு ஒரு வேகம் வந்தது. எங்கள் அம்மாவோட மூக்குத்தி வீட்டில் இருந்தது, கோல்டு மூக்குத்தி. அதை எடுத்துன்னு ஒரு நாளைக்கு அவங்க ஊரில் இல்லாத போது நேராக ஜிஆர்டி போனேன். போயிட்டு நானே சாந்தில், அப்போ ரெட் கலர் சாந்தெல்லாம் உண்டு இல்லையா, மார்க் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அப்படியே குத்தி விட்டுட்டு வந்துட்டேன். நான் சொல்கிறேன், நீங்கள் தனியாக போய் குத்திட்டு வந்துட்டீங்களா? என்னால் தாங்க முடியல. அதுக்கப்புறமா அதுலேருந்து அதுக்கப்புறம் அதுக்கு வைர முக்குத்தி வாங்கி கல்யாணத்துக்கு போட்டு அந்த மாதிரிலாம் ஆகி இப்போ என்னடானா எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து 2 மூக்குத்தி அப்புறம் இந்த பக்கமும் குத்திண்டு இந்த பக்கமும் போட்டுன்ட்டேன். நைட்டு வந்து இந்த கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு வந்தோடனே ஓவராலாம் பண்ணிக்க மாட்டா, நேச்சுரலாக இருக்கும். அந்த மேக்ஸ் ஃபேக்டரியில் அந்த இது பேன் கேக் போட்டுண்டு மேலே பவுடர் காம்பேக்ட் போட்டுண்டு குங்குமாட்டுண்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. திரும்பி வந்துட்டு துகினான்னு ஒன்று இருக்கும். இப்போ தான் வந்து மாய்ஸ்சரைசர் அந்த இதெல்லாம் வருது இல்லையா, அந்த கிளென்சர்லாம் வருது இல்லையா, மில்க் மாதிரி இருக்கும் துகினா. அப்போ அப்ராடில் தான் கிடைக்கும்.
அந்த துகினா வந்து அதில் கொஞ்சம் இது பண்ணி வெட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா மூஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதுதான் உங்க ஸ்கின் கேர். இதுதான் அவங்க ஸ்கின் கேர். நீங்க அவங்க ட்ரெஸ் பண்றதெல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல, அவங்க பண்றதை பார்த்து எம்எஸ் அம்மா இது பண்ணி அதை நீங்க ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் இருக்கும்ல? அதான் அந்த தலையை வரைக்கிறது, அதுக்கப்புறமா வந்து பொட்டு எடுக்கிறது, ஓவராக அந்த இது பவுடர் இருக்காது. கேட்பாங்க மூஞ்சி ரொம்ப வெள்ளையாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க காரில். அதெல்லாம் இல்லை, சாதாரணமாக இருக்குது, இங்கே கொஞ்சம் துடைச்சிக்கோங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு கர்ச்சீஃப் வச்சுருப்பாங்க. அவங்க கர்ச்சீஃபில் அவங்களுக்கு பர்ஃப்யூம் லவர், ரொம்ப வாசனை திரவியம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மல்லி எப்போவுமே அவங்களுக்கு வீட்டில் இருக்கும் ஸ்டாக்கு. எப்போ வந்தாலும் அவங்க தலையில் மல்லிப்பூ இருக்கும். ஸோ அந்த சென்ட்டை வந்து கர்ச்சீஃபில் போட்டுட்டு கர்ச்சீஃபை ப்ளவுஸ்குள்ளே வச்சுருவாங்க. ஸோ அவங்க எங்கே போனாலும் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் அவங்க பின்னாடி இருக்கும். ஸோ அப்போ தொடச்சி அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. மற்றபடி வந்து எதுவுமே ஓவராக இருக்காது. வீட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக காட்டன் சாரீ, அந்த மாதிரி கச்சேரிக்கு மட்டும் பட்டு சாரீ, சும்மா சாதாரண ஃபங்க்ஷனுக்கு போச்சு அதுக்கு தகுந்த ஒரு சிம்பிள் பட்டு சாரீ அந்த மாதிரி. என்றைக்குமே அவங்க படாடோபமாக அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணினதே கிடையாது. இப்போ வீட்டில் சராசரியாக இருக்கிறப்ப அவங்க இந்த சமைக்கிறது, வீட்டு வேலைகள்லாம் செய்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்களா? ஆரம்பத்தில் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா அது மாதிரிலாம் ரொம்ப இன்வால்வ் பண்ணுறதில்ல. கிச்சனுக்கு போவாங்க, என்னென்ன சமைக்கணும்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி. பட் மோஸ்ட்லி அவங்கள கேர் டேக் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறதுனால அவங்க மெயினாக அவங்க ஃபோன் வரும், அந்த ஹாலில் வந்து உட்காந்துப்பாங்க, பாட்டு கேட்பாங்க, பாடுவாங்க, 4 மியூசிஷியன்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரிகேட்டாக போய் வீட்டுக்குள்ளே போய் வேலை செய்ய முடியாது. அவங்களால ஆசைப்பட்டால் கூட செய்ய முடியாது. என்னைக்காச்சும் நான் சாப்பிட்ருக்கீங்களா அவங்க சமைச்சது? இல்லை அவங்க ஏதாவது ஸ்பெஷலாக ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி பண்ணது ஏதாவது பரமாறி இருக்காங்க. பரிமாறு பட் அவங்கள வந்து கிச்சனுக்கு விட மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் விசாலம்னு இருப்பா. அவங்க தான் எல்லாமே அவங்களுக்கு கூடவே இருந்து ஷேடோ மாதிரி. இந்த படத்தில் கூட அங்கே பாபா பக்கத்தில் இருக்காங்க பாருங்க கீழே, விசாலம். ஓகே, அவங்க தான் அவங்க அசிஸ்டண்ட்டா? கூடவே மாத்திரை எடுத்து கொடுக்கறதுலேருந்து தண்ணி கொடுக்கறதுலேருந்து கிளம்புறதுக்கு என்ன ஆயத்தமோ அவ்வளவும் அவங்க தான் கூட பார்த்துப்பாங்க. ஸோ விசாலம் தான் எல்லாமே ரைட் ஹேண்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் பாட்டில் எங்கள் மாமியார் மாதிரி யாரும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அவ்வளவு சப்போர்ட்டிவ், அவ்வளவு கூடவே இருந்து நிறைய பண்ணியிருக்காங்க மாமியார். மேம் நீங்கள் சொன்னீங்கல்ல பெர்ஃப்யூம் எப்பயுமே வச்சுருப்பாங்கன்னு, என்ன பெர்ஃப்யூம், என்ன பிராண்ட் ஏதாவது சொல்ல முடியுமா? சாதாரணமாக இவங்க வந்து எங்கேயுமே ஷாப்பிங்க்குன்னு போனதில்லை. இவங்க ஜாஸ்தி வெளியிலேயே போக மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அங்கே தான் போவாங்களே தவிர நவராத்திரி கோலுக்கு அந்த மாதிரி போவாங்களே தவிர மற்றபடி ஷாப்பிங்னு போனதில்லை. இந்த மாதிரி பர்ஃப்யூம், இந்த மாதிரி மேபிலைன் பென்சிலு, இந்த இதெல்லாமே பாதி வந்து எங்கள் மாமியார் வர வச்சு கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின்லேருந்து வருவாங்க, அமெரிக்காலேருந்து வருவாங்களா, அவங்கக்கிட்டேருந்து. பர்ஃப்யூம்னாக்கா யூத் டியூ அந்த மாதிரி என்னெல்லாமோ இப்போ கிடையாது, அதெல்லாம் சேனல்ல இருக்கும். அந்த மாதிரி பாய்சன் இப்போ இருக்கு, பாய்சன் இருக்கு. அப்புறம் வந்து சார்லி கிட்டலாம் போக மாட்டேன், அது வந்து கொஞ்சம் இது நிறைய எனக்கு சட்டுன்னு பேர் வரல. ரெட் டோர் அதெல்லாம் வந்து வாசனை ரொம்ப நல்லா இருக்கும், ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க பீரோக்குள்ளே. பட் நான் எல்லாம் அவ்வளோலாம் பார்த்ததில்ல, போட்டுட்டு அந்த வாசனையை மட்டும் பார்த்துருக்கேன். அவங்க பீரோவை யாருக்கும் ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டாங்க. அப்படியா? நான் பார்த்ததே இல்லை. Let's go holidays. Travel beyond boundaries. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.